உங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வரும்போது மூத்த பிள்ளையானா உங்க மனநிலை வரவேற்கிற நிலையில இருந்துச்சா? அடடா! ஏன்டா இன்னொரு பிள்ளை நம்ம இடத்த பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்துருச்சுன்னு இருந்துச்சா? என் தங்கச்சி பொறந்து, அவள பெட்லேருந்து எடுத்து தொட்டில மாத்தி, என்ன எங்க பாட்டி வந்து ஸ்னீக் இன் பண்ணி, நான் எங்க அம்மா பக்கத்துல தான் படுப்பேன். அவ யாரு? அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட் எங்க அம்மா பக்கத்துல தான் நான் படுத்து தூங்குனேன். ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போது ஹேப்பியா தான் இருந்துச்சு. அப்ப சின்ன பிள்ளைல தெரியல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சிஸ்டரா இருக்கும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா பிரதர் ஆயிட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார். எனக்கு தம்பி தான் பொறக்கணும்னு. என்னோட ஒரு இன்சிடென்ட் இருக்கு. ரிலேட்டிவ் தம்பி இருக்காங்க அந்த பிள்ளைக்கு. நான் போயிட்டு அந்த தம்பிய வந்து கொஞ்சும்போதோ, இல்ல விளையாடும்போதோ, "இது என்னோட தம்பி விளையாடாத" அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் நடந்தது. அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. இப்ப எனக்கு தம்பி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்ல வந்து அழுதேன். என் பேரண்ட்ஸ் எவ்வளோ அளவுக்கு ஹேப்பியா ஆனாங்களோ தெரியல. என் தம்பி பொறந்ததுலருந்து இன்ன வரைக்குமே என்னோட தம்பி, எனக்குன்னு ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன் சார். நான் பொறந்து 5 வருஷம் வரைக்குமே அப்பா, அம்மாவுக்கு செகண்ட் குழந்தை கிடையாது. அப்புறம் எனக்குமே வந்து இன்னொரு பாப்பாவோ, தம்பியோ வேணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். அப்புறம் ஒரு தங்கச்சி ஒண்ணு பொறந்தா. அதுக்கப்புறம் தம்பி பொறந்தான். 7 வயசு ஆயிப்போச்சு எனக்கு. அவன் வந்து பொறந்து வரும்பொழுது. நானே தூக்கி சாப்பாடு ஊட்டி, பார்த்துக்கிட்டு, இடுப்புல வச்சுட்டு வளர்த்தி, அந்த மாரி எல்லாம் வளர்த்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா செல்லமும் அவனுக்கு தான். நானும் என் தங்கச்சியும் போய் அவன்கிட்ட சொல்லணும். "டேய் டேய் புரோட்டா வாங்கி குடுக்க சொல்லுடா அம்மா, அப்பாட்ட" அப்படின்னு போய் சொல்லணும். அவன் போய் வாங்கி குடுன்னா, "சரி வாங்கிக்கலாம்" அப்படிம்பாங்க. அதுலயும் 2 புரோட்டா அவனுக்கு குடுத்துருவாங்க. அவன் சின்ன பையன். அப்பதான் கடுப்பாகும். இது எதுக்கு பொறந்துச்சு? நானும் என் தங்கச்சியும் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு செம்மையா கடுப்பாகும். ஆ. இவங்க 2 சிஸ்டர்ஸ். நாங்க 3 சிஸ்டர்ஸ். நான் பொறந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தி பொறந்துட்டா. அதுக்கப்புறம் 13 வருஷ கேப்ல கடைசியா ஒண்ணு பொறந்தது. அதுதான் பையன். அதுதான் இப்ப எங்க 3 பேருக்குமே அதுதான் இப்போ வில்லன். நான் வந்து ப்ரொஃபஸரா இருக்கேன். என் சிஸ்டர நான் பார்த்துப்பேன். இல்ல அவளும் வந்துட்டா. அதுக்கு அடுத்தது நான் பார்த்துப்பேன். தம்பி இப்ப தான் 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனுக்கும் சேர்த்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வந்துருச்சு. ஏன்டா நீ பொறக்காமலே இருந்திருக்கலாமே. ஓ! அந்த பையன் வேணும், பையன் வேணும், பையன் பையன் வேணும்னு வேணும்னு நாங்க 3 பொண்ணுங்க முயற்சியில வளர்ந்துட்டோம். தான் 4வது பையன். 4வதா பையன் வந்துட்டான். தம்பி வந்துட்டு 7th பேபி. 6 பொண்ணுங்க, 1 பையன். 6 பொண்ணு, 1 ஆமா. பையனா? நான் 6வது பொண்ணு, தம்பி 7வது பையன். நீங்க உங்க அப்பா அம்மாட்ட கேட்டீங்களா? எதுக்கு 7 பிள்ளைங்க அப்படின்னு? நான் இதுவரைக்கும் ஒரு தடவ கூட கேட்டதில்ல. அவன் வாய் விட்டு அம்மா கிட்ட நெறைய டைம் கேட்டுட்டான். ஓகே. என்ன பதில் சொன்னாங்க உங்கட்ட அப்பா, அம்மா? பையன் வேணும், பையன் வேணும், பையன் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி ஒரு 6 சிஸ்டர்ஸ். இப்போ வந்துட்டு எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மி தான். ஆனா அந்த சிஸ்டர்ஸோட பொண்ணுங்களுக்கு பண்ணணும். எனக்கு வந்துட்டு 5 முறை பொண்ணு. சார் எனக்கு சின்ன வயசுல வந்து என் தம்பியை பார்த்தா எனக்கு செம்ம கடுப்பா இருக்கும். நான் எப்படின்னா கோவப்படுவேன். நான் பண்றது வெளிய தெரியும். அவன் வந்து கோவப்பட மாட்டான். ஆனா எல்லா சேட்டையும் சைலண்டா பண்ணிருவான். அப்போ எது பண்ணாலும் எனக்கு தான் அடி விழும். நான் எங்க அம்மாட்ட "அம்மா ஏம்மா இவன பெத்தீங்க? பேசாம இருந்திருக்கலாம். நான் மட்டும் இருந்திருக்கலாம்" அப்படிங்கிற மாரி நெறைய டைம் தோணியிருக்கு. உங்க வீட்டுக்கு வாரிசு வரும்போது எப்படி இருந்தது உங்க மனநிலை? அம்மாக்கு வந்துட்டு நான் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பொறந்தேன். எனக்கு அப்புறம் வந்துட்டு தம்பி இன்னொருத்தன் இருக்கான். ஃபர்ஸ்ட் பிரதர். அவன் வந்துட்டு 8 இயர்ஸ்ல பொறந்தான். தென் அதுக்கப்புறம் இவன். ஸோ பொறந்தோனே 2 பிள்ளைங்கள எங்க அம்மானால மேனேஜ் பண்ண முடியல. அப்போதான் இவன என்கிட்ட குடுத்தாங்க. ஸ்ட்ரைட்டா ஒரு 10 வயசு பிள்ளை கையில வந்துட்டு ஒரு 1 வயசு பிள்ளைய குடுக்குறாங்க அப்படின்னா, நான் அப்பவே அவனுக்கு அம்மாவாயிட்டேன். நான் அப்பவே சமைக்க கத்துக்கிட்டேன். அப்பவே துணி துவைக்க கத்துக்கிட்டேன். எல்லாமே அவனுக்கு இன்ன வரையும் இவன் என் கையில தான். ஸோ என் புள்ள மாரி. வெல்கம் ஸ்டோரிலாம் பார்த்தா நெகிழ்ச்சியா இருக்கு. அதெல்லாம் உண்மையா? சார் நான் பொறந்தோனே வந்து அவன் சொன்ன மாதிரி ஹார்ட்லி 2 ஹார்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். பெட்லேருந்து எடுத்து என்ன தொட்டில தூக்கி போட்டான். இத சப்போர்ட் பண்றதுக்கு எங்க பாட்டி வேற. டாக்டர் வந்து குழந்தை அலவுட் இல்ல. கூட்டிட்டு போயிடுங்க வெளியில. ஏன்னா பாப்பா இப்ப தான் பொறந்திருக்கான்னு சொன்னோனே என்ன பண்ணாங்க, எங்க பாட்டி ஓகேன்னு சொல்லிட்டு பெட்டுக்கு அடியில இவன ஒளிச்சு வச்சுட்டாங்க. டாக்டர் போற வரைக்கும் அவன் அங்க தான் இருந்தான். போனதுக்கப்புறம் மறுபடியும் என்ன தொட்டில தூக்கி போட்டு பெட்ல படுத்துட்டான். இப்படிதான் வந்து அவன் என்ன வெல்கம் பண்ணான். அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்தே அண்ணா மாரி பாடு, அண்ணா மாரி ஓடு, அண்ணா மாரி இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பியர் பிரஷர் அப்பத்துல இருந்தே. ஸோ வெல்கமிங்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வெரி ஸ்வீட். உங்களோட வெல்கமிங் வந்து எப்படி இருந்துச்சு? போட்டு அடி வெளுத்துருவாங்க சார். ஆ. நெஞ்சு மேல ஏறி உட்காந்து முதின்னு முதிச்சு எவ்வளோ அடி வாங்கியிருக்கேங்க சார். அது நெஞ்சில இருக்க மஞ்சாசுவர எடுறா அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க சார். வெல்கம் பண்ணது வந்து இப்படிதான். என்ன அடிச்சுதான் வெல்கம் பண்ணேன். அடிச்சா வெல்கம் பண்ணா. அடிச்சுதான் வெல்கம் பண்ணேன். சரி எங்க அக்கா சொன்னாங்க, ஆ. நீ பொறந்தது ரொம்ப ஹாப்பின்னு. ஹாப்பின்னு சொல்லி கடைசியில ஆப்பா வச்சுட்டு இருக்காங்க சார். சின்ன வயசுல வந்து எங்க அம்மா அப்பா பண்ண என்ன தப்புனா, என்னை வந்து அவங்க படிச்ச ஸ்கூல்ல சேர்த்துறாங்க சார். எங்க அக்கா எப்படின்னா நல்லா படிப்பா ஸ்கூல்ல. நான் ஆவரேஜாக தான் படிப்பேன். ஆவரேஜாக படிச்சோடனே எங்க அக்கா வந்து வாண்டடா பேசுவாங்க சார் டீச்சர்ஸ் கிட்ட. ஏதாச்சும் தப்பு பண்ணா சொல்லுங்க மேம், நான் பாத்துக்கிறேன் வீட்டுல. வாண்டடா வந்து பேசுவாங்க சார் டீச்சர்ஸ் கிட்ட. என்ன பண்றான், என்ன தப்பு பண்றான். வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட சொல்லி வெளுப்பாங்க சார். உங்க அக்கா எப்படி படிச்சா பாரு, நீ ஏன்டா இப்படி பண்ற, அவ பேரையே கெடுக்கிறியாடா, அந்த மாதிரி சொல்லி பண்ணுவாங்க சார். சரி. மூத்த பிள்ளைங்களுடைய புராணம் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு? ஷர்ட் வாங்கினா ஒரு 5 வருஷம்னா அந்த ஷர்ட் அவன் போட்டுக்கிறான்.
நீ வந்து மாசத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறியே, அவன் ஏதாவது ஆடம்பரமா பண்றானா, நீ ஆடம்பரமா இருக்கியே, அவன் ஏதாவது அடம் பிடிக்கிறானா, நீ அடம் பிடிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்க. சொல்லுங்க, என்ன மாதிரி மூத்த பிள்ளைகள் புராணம் பாடி உங்களை கடுப்பேத்துறாங்க வீட்ல? நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அவங்கள தான் பிடிக்கும். இப்போ ஒரு பொண்ணை நாங்கள் வந்து அடிக்கிறோம், சும்மா வெறுப்பேற்றுறோன்னா 2 பேர் பக்கம் இருக்கிறதே கேட்பாங்க. இங்கே என்கிட்ட பேச்சே கிடையாது, ஃபர்ஸ்ட் அடி தான். எதுக்கு அவங்க மேலே கை வைக்கிற, தப்பு அது. எங்கள் வீட்டில் நிறைய ஆம்பளை பசங்க தான் சார். அதனால் ஃபுல் எல்லாமே அவங்களுக்கு தான், எல்லா ப்ரையாரிட்டிஸும் அவங்க தான். நம்ம சும்மா சரி பிறந்துட்டுமே வாழணும்னு வாழ்கிறோம், அவ்வளோதான் சார். சார் சின்ன வயசுலேருந்தே அவன் எல்லா இதுலேயும் ஆக்டிவாக இருப்பான். அவன் வந்து காமன்வெல்த் போகிற மாதிரி இருந்தது கராட்டேக்கு. அதுக்கப்புறமா நடுவில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் மாறிட்டு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த அத்லெட்டிக்ஸ், கராட்டே, கீபோர்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்ததுனால அது பயங்கரமான ஒரு ப்ரெஷர் வீட்டில் இருந்து. அதாவது என்ன வந்து நீ ஏன் பண்ணலன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் மூச்சுக்கு முன்னாடி ஓ உங்கள் அண்ணா இது பண்ணா தெரியுமா, உங்கள் அண்ணா அதை பண்ண தெரியுமா, தெரியுது பார்க்குறேன், திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்லுங்க, உங்க வீட்ல வந்து மூத்த பிள்ளைங்கள் புராணங்கிறது வந்து எப்படி இருக்கு? அக்கா புராணம் வந்து எப்படி வீட்டில் பாடுறாங்கன்னா, ஃபுட்டில் இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதுங்க சார். நான் வந்து எந்த பொருளாக இருந்தாலும் சூடாக இருந்தால் தான் சாப்பிடுவேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. பழைய சோறாக இருந்தாலும் 2 குண்டாவது குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தப்பாங்க. இப்போ வந்து நானும் அவளும் ஒரே காலேஜ் தான் படித்தோம். நான் டெய்லி அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்தேன். ஆனால் அவளால் போக முடியல அப்படின்னா, போயிட்டு வா மோனி, இதுதான் சுச்சுவேஷன், நம்மளால வேற வழி இல்லை, இப்படிதான் போய் படிக்கணும்னு சொன்னா அவள் கேட்க மாட்டான். அப்படிலாம் இல்லை, உன்ன மாதிரி என்னால் இருக்க முடியாது, இந்த விஷயம்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் என்ன மாதிரி இருன்னு சொல்லலை, கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா கூட அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. நான் ஏன் சொல்றேன், நல்லதுக்கு தானே சொல்ல போறோம். ஃபேமிலியில அப்பா அம்மா அவங்க கிட்ட அப்படி சொல்றதுனால அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. அது அப்ப நீங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க எடுத்து சொல்லலாம்ல, நீங்க அப்படி சொல்லாதீங்க, அது அவளை காயப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க என்னன்னா இவங்க முன்னாடி அது சொல்றது இல்ல. ரகசியமா இவ ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட வந்து சொல்றது. பாரு உன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டா, அவகிட்ட போய் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு நீங்களே போய் சொன்னுங்கன்னா, நான் சொன்னாலாம் கேட்க மாட்டா, நீ போய் சொல்லு, நீ தான் பெரிய பொண்ணு அப்படின்றாங்க. அப்போ நான் சொல்லக்குள்ள நான் கெட்டவளா தெரியுறேன். சார் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கு எனக்கும் பஞ்சாயத்து வரும் சார். நான் எங்கள் அக்கா ஒரு அடி தான் அடிச்சிருப்பேன். ஆனால் எங்கள் அக்கா அதை போய் எங்கள் அம்மா கிட்ட 10 விஷயமா சொல்லி என்ன அடி வாங்க வைப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எங்கள் அக்கா ஒரு கடை கூட அமைச்சது இல்லை சார். ஸ்லைடு பின் வேணுமா நீ தான் போயிட்டு வரணும், ஐயன் வேணுமா நீ தான் போயிட்டு வரணும், எல்லாத்துக்குமே அக்காடா பாவம்டா, அவங்க என்னதான் அடுத்த வீட்டுக்கு போப்போம், நீ தான் பண்ணண்டா அப்படின்னு சொல்லி நம்மளை இப்படியே வளர்த்துட்டாங்க சார் சின்ன வயசுலேருந்தே. உங்க வீட்ல என்ன மூத்த பிள்ளைங்கள் புராணம் பாடுறாங்க? மணி விஷயத்துல பிரச்சனை வரும். ஏன்னா அவனுக்கு 10 ரூபா கொடுப்பான், எனக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணிடுவேன், 10 ரூபாயோ அப்படியே உடனே செலவு பண்ணிடுவேன். கடைக்கு போனால் 10 ரூபாய்க்கு வாங்கிடுவேன். இவன் என்ன பண்ணுவான்னா 2 ரூபா 3 ரூபா வாங்கிட்டு மீதி காசு சேர்த்து வச்சிருவான். எங்கள் அப்பா எப்பவுமே என்ன சொன்னான், அவனை பாரு வாங்கி எப்படி அதாவது கொடுக்குற காசு எப்படி சேர்த்து வைக்கிறான் பாரு. அவன் என்ன பண்ணா என் காசுல வாங்கி சாப்பிட்ருவான். பட் வீட்டுக்கு அது தெரியாது. அவன் பாரு எப்படி சேர்த்து வைக்காம பாரு, நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற, அவன் பாரு யோசிச்சு செலவு பண்ணுறான் பாரு, அவனை மாதிரியே ஏறுன்னு சொல்லி இந்த மாதிரி அடிக்கிறது சொல்லுவாங்க. சொல்லுங்க, மூத்த பிள்ளைகள் வரமா சாபமா? அவர் எப்படின்னா எல்லாத்துலேயுமே மைனஸ் அவரு. அதனால எனக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாகவே ஆயிடுச்சு. நான் வந்து டியூஷன் எடுப்பேன். ஸோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் வரும்போது சொல்லுவாங்க, இத்தனை பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர, வீட்டிலே மக்கு மாதிரி இருக்கான், அவனுக்கு சொல்லித்தர மாட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நான் படிக்கிறதுலையும் சரி, மற்ற இதுலேயும் சரி எல்லாமே நல்லா பண்ணுவா. எனக்கு அதெல்லாம் படிக்கிறதே வராது எனக்கு. அவள் சர்க்கிளில் எல்லாருமே சூப்பராக படிப்பாங்க. நான் மட்டும் அங்கே வந்து படிக்காமல் இருக்கிறதுல அவங்க அப்படி இது பண்ணுறாங்க. ஆமாம் சார், நான் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மம்மி வந்து மம்மின்னு இல்லை, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவான கேரக்டர் தான். நானுமே அவனை ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாங்க சார். என்னை மாட்டி விடுறதுல ஃபர்ஸ்ட் யாரை கேட்டால் சுப்ரியா வந்து நிற்பா ஃபர்ஸ்ட் ஆளா. என்னெல்லாம் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க சார்? எதனா ஒரு தப்புல மாட்டிக்கிட்டு திட்டு வாங்குவேன் சார் நான் எங்கள் அம்மா கிட்ட. அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் பேசுவாங்க. அவங்க கிட்ட வாங்கவே முடியாது திட்டு. அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன் கண்ணை மூடிட்டு. சிரிக்கிற சவுண்டு மட்டும் ஏதோ ஒரு மூலையிலேருந்து கேட்கும் சார். யாருன்னு பார்த்தா இந்த அம்மா பூனை மாதிரி உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. மம்மியே கண்டுபிடிச்சு தான் கேட்பாங்க. நான்லாம் போய் சொல்ல மாட்டேன். பொய் சார், அவங்களாவே ஒரு பொய். எல்லாமே பொய் சார், சொல்றது எல்லாமே பொய். இவ தான் ஃபர்ஸ்ட் போய் மாட்டியே விடுவா. கடைக்கு போவாங்க சார் அம்மாவும் அக்காவும், என்னை கூட்டே போக மாட்டாங்க. இப்போ எதனா ஒரு பொருள் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு நிறைய வாங்கி கொடுத்துருவாங்க, எனக்கு எதனா 1 2 தான் வாங்கி கொடுப்பாங்க. கேட்டா ஒரு பொய் சார், அவ காசுல அவ வாங்கிக்கினா. நான் வந்து எப்படின்னா ஒரு திங்ஸ் வாங்கினாலும் நான் நல்லா எக்ஸ்பென்சிவாக வாங்குவேன், நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அவன் அப்படிலாம் அதை பற்றிலாம் கேரே பண்ண மாட்டான் சார். அவன் அது எப்படி சொல்கிறது, எது வேணுமோ அதை கேர் பண்ண மாட்டான். அன்வான்ட் திங்ஸ் நிறைய பண்ணுவான். எனக்கு மம்மி வந்து கொஞ்சம் உங்களுக்கு வாங்குற திங்ஸ் எல்லாம் வாண்டட் திங்ஸ், அவருக்கு வாங்குறது எல்லாமே அன்வான்ட் திங்ஸ் சார். அப்படி இல்லை சார், இப்போ இந்த ஏஜ்ல பைக் தேவையா, ஆனால் அதை தான் அவன் கேட்பான். உனக்கு எவ்வளோ வயசாகுது? 17 சார். எந்த வயசுல வாங்கி கொடுக்கலாம் வந்து கேளு பைக் வந்து? ஒரு ஃபைனல் இயர் படிக்கும்போது வாங்கி தரலான்றது என்னோட தாட் சார். என்ன பைக் எவ்வளோ ரூபாய் கேட்டீங்க? 3,50,000 சார். அவன் கூட வண்டியில் போன அனுபவம் எனக்கு தான் சார் நிறைய இருக்குது. என்னை நிறைய பயம்புத்தி இருக்கான் சார் அவன். அதனாலே நான் அவனுக்கு வண்டி வாங்கி தரக்கூடாது. ஏன்னா அவன் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நான் தான் போகணும். எங்கே போனாலும் அவனை கூட்டிகிட்டு வான்னு சொல்லுவாங்க.
எனக்கு அதுக்கு நான் ஆட்டோக்கு காசு கொடுத்துட்டே பரவாயில்ல, உன் கூட நான் வரமாட்டேன் அப்படின்ற மைண்ட் எனக்கு வந்துருச்சு சார். சான்ஸ் எப்பயாவது ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதனால நல்லா பயம் புத்தி என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணி கூட்டு போய் வீட்ல விட்டுருவேன். உயிரே இருக்காது சார் அவன் வண்டியில உட்காந்தானா, அவனோட டைட்ஸ் மேல தான் நான் கால் வச்சுட்டே உட்காருவேன். அப்படி பயமுறுத்துவான் சார். கத்துவேன், சுஜன் என்னை இறக்கி விட்டுறா, நான் ஆட்டோல போயிடுறேன்டா அப்படி சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது, நீ புடிச்சுக்கோ டைட்டா, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆமா ஓட்டுவான் சார், சார். பழி வாங்கணும்ல சார். சொல்லுங்க, மூத்த பிள்ளைகளாக பிறப்பது வரமா சாபமா? கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. ஆனா இப்பவுமே நான் என்ன சொல்றேனோ அதுதான் முடிவு. ஒரு முடிவு அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. வேற வீட்டுக்கு போய் 15 வருஷமாச்சு. ஆனா சண்டே சமையல் என்ன சிக்கனா, மட்டனா, இல்ல மீனா என்னங்கிறது அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இங்க செய்யணும். சொல்லுங்க, நீங்க மூத்த பிள்ளையா இருப்பது வரமா சாபமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வீட்டில் ஏதாவது நான்வெஜ் செய்கிறாங்க இல்லை ஏதாவது செய்கிறாங்கன்னா அது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து அதை கழுவி வெங்காயம் தக்காளி அறுத்து கொடுத்து எல்லாம் A to Z நான் பண்ணி கொடுக்குறேன். இன்னி வரைக்குமே அது ஒன்று கூட அவங்க பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, காலையில் சாப்பிட்டு போட்ட சாமான் அப்படியே இருக்கும். அது நான் நைட்டு வேலைக்கு நான் தூங்கணும். அவன் ஒரு தட்டு கழுவி வச்சிட்டானா, ஐயோ பாத்திரம் கழுவுறான் பாரு அப்படின்னுவாங்க. எங்க அம்மா அப்படியே ஃபோன் போட்டு எங்க பாட்டிக்கு, மா பையன் பாத்திரம் கழுவுறாமா, இந்த பொண்ணு உட்காந்து ஜாலியாக டிவி பார்க்குதுமா அப்படின்னுவாங்க. காலையில் எழுந்து கோலம் போடுறதுலேருந்து வீட்டு வாசல் பெருக்கிறதுலேருந்து வீடு பெருக்கிறதுலேருந்து தொய்ச்ச துணி எடுத்துன்னு போய் மேலே போய் காய போடுறதுலேருந்து திருப்பி கொண்டு வந்து மடிச்சு வைக்கிறதுலேருந்து இது எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓ, இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த வளர்த்த பேரண்ட்ஸ் ரெண்டாவது வர பிள்ளைங்களுக்கு இதே சொல்ல மாட்டேன்றாங்க. இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, வேம்னிட்டி ஏதாவது ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, அது என்னன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் போய் இவர் தான் வந்து தண்ணி கொடுப்பாரு. அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன ஒரு பொம்பளை பொண்ணு கொடுக்காம ஆம்பளை பையன் வந்து கொடுக்குறான், அப்ப அந்த இடத்துல என்னதான் இமேஜ் ஸ்பாயில். நான் கொடுக்கறது முன்னாடி இன்னொரு என்னடா உனக்கு என்ன பொண்ணாடா தர போறாங்க, என்னடா பண்ற நீ, கம்முனு இரு. அப்புறமா தான் தெரியுது அவங்க வந்து சொல்லிட்டு போவாங்க, பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு. எனக்கு அப்படியே ஐயோ, இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்ப வேம்னட்டி அவங்க முன்னாடி வந்து வெசல் ஏதாவது இருந்ததுன்னா பாத்திரம் வலிக்கிட்டே, அதோ வந்துட்டாத்த, அதோ வந்துட்டாத்த, இன்னப்பா பாத்திரம் கழுவுறியாப்பா, ஆமா அத்த. இதுக்கு நான் அந்த லிப்ஸ்டிக் கூட நான் ஏன் நோட் பண்ணேன்னா, அந்த சாப்பிடும்போது உள்ள லிப்ஸ்டிக் பிரச்சனை உனக்கு என்னப்பா பிரச்சனை? ரொம்ப நம்ம இப்போ ஒரு அட்ராக்டிவா இருக்கும்போது அது அது எப்படி சொல்றது, அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கும். உனக்கு தெரியாது உன்னை சுத்தி எத்தனை பேர் உன்னை பாக்குறாங்க, என்ன பண்றாங்க. நீ ஒரு பஸ்ல போற, ஒரு ஆட்டோல போறேன்னா ஆட்டோக்கார் கூட உன் மேல கண்ணு இருக்கும். எங்க போனா ஸ்கார்ஃப் கட்டிட்டு போ, க்ளவுஸ் போட்டுக்கோ, இப்படி இரு அப்படி இருன்னு அப்படியே அப்பாவுக்கு அடுத்தது என் அண்ணன். நீங்க எதனால இப்ப இதெல்லாம் சொல்ல வரீங்க? ஸ்கின் கேர் எதுக்கு சார் எனக்கு புரியல. இப்போ நான்லாம் வந்து ஒரு எதுவுமே போட மாட்டேன் சார், எனக்கு தேவையில்லை, வேண்டாம். நேச்சரா இருங்க, நேச்சர் தான் அழகு. குளிச்சுட்டு மஞ்சத்தூள் பூசுங்க, அது ரொம்ப நல்லது. ஏன் ஸ்கின் கேர் வேணாம்னு நினைக்கிறீங்க? காசு செலவாகுது இல்ல சார். செலவுனாலயா? அதுதான் செலவுனால. ப்ளஸ் உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்? பொண்ணே பிடிக்காது. அப்படிலாம் சொல்ல முடியாது பொண்ணே சார். எனக்கு வந்து டிசிப்ளினா அழகா நீட்டா ஒரு லட்சணமா எந்த ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ வேலை பார்க்குற ஒவ்வொரு பெண்ணுங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்கு. அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களை செய்ய வேண்டிய கரெக்டாக இருக்கு இல்லைங்களா? ஸ்கின் கேருங்கிறது வந்து பேசிக்கான விஷயம். அவங்களுக்கு தேவையான ஸ்கின் கேரை அவங்க எடுத்துக்கிட்டோம். ப்ரோ, எனக்கு ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு மேல எல்டர் யாராவது இருக்காங்களா? நீங்க தானா? உங்களை யாராவது கைட் பண்ணியிருக்காங்களா, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு? யாரும் கைட் பண்ணதா பெருசாக தெரியாது. நம்மளுடைய இருக்கிற சுற்றுச்சூழல் சரௌண்டிங் அந்த பேஸ் பண்ணி நான் சொல்றேன். எல்டர் எதுக்கு வேணும் தெரியுமா? சரி வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் மைக் அவன்கிட்ட கொடுங்க, என் தம்பி கிட்ட கொடுங்க. உனக்கு ஃபர்ஸ்ட் நான் டீச் பண்ண லெசன் என்ன? செக்ஸ் எஜுகேஷன். ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஒரு பொண்ணை எப்படி நீ பார்க்கணுன்ட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. பசங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியல அந்த காலத்துல. ஏன்னா ஒரு பொண்ணை அடக்கி உள்ள வச்சுட்டீங்க. வெளியில போனது ஆம்பளைங்க தான். ஒழுங்கா வளர்க்கல, நீங்களும் வேலைக்கு போயிருவீங்க, பொம்பளைங்களே உள்ளே வச்சுப்பீங்க. ஆம்பளை எப்படி வளரணும்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்க. ஆம்பளை பையன் வளர்த்து விட்டுருவீங்க. இன்னைக்கு நீங்க வந்து அதே அதிகாரத்தை திருப்பி பொண்ணுகிட்ட பண்றீங்க, தங்கச்சிட்ட பண்றீங்க, பொண்டாட்டிட்ட பண்றீங்க. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் நல்லா தான் இருக்காங்க. சீரியஸ்லி அவங்கள அப்படியே விடுங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. வாழ்க்கையில சாதிச்சே ஆகணுங்கிற ப்ரெஷர் மூத்த பிள்ளைங்களுக்கா இளைய பிள்ளைங்களுக்கா? மூத்த பிள்ளைங்களுக்கு தான் சார் இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லா கஷ்டமும் சொல்லி இல்லை, இப்போ வந்து நாங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகும், அதுக்கும் நான் நகை சேர்த்து வைக்கணும். அது இல்லாம நான் ப்ளஸ் இப்போ வீடு கட்ட போறோம், அந்த வீட்டுக்கும் நான் காசு கொடுக்கணும். ஸோ எல்லா ப்ரெஷருமே வந்து மூத்த பசங்க கிட்ட தான் சார் இருக்கு. சாதிச்சான்ற ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக மூத்த பிள்ளைங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து எல்டர்ஸாக இருக்கும் போது ஒரு நோயிங்லி அன்னோயிங்லி நாங்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக ஆயிடுறோம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம தப்பு பண்ணால் கூட அந்த தப்பை வந்து இவங்க வந்து பிடிச்சிப்பாங்க. ஓகே, அண்ணா தப்பு பண்ணியிருக்காங்க, அக்கா தப்பு பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது. இன்ஃபேக்ட் வந்து என்னோட ஸ்கூல் டேஸில் வந்து நான் இந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகிட்டு லாட் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து வின் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டருக்கு வந்து இவென்ச்சுவலி ஷி வாண்டட் டு டூ
ஸோ அந்த ஒரு அவளுக்கு அந்த பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணதுனால தான் அவ வந்து அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனா. ஐ ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட். சார் அவர் சொல்றது வந்து டு கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட் இட்ஸ் வெரி ட்ரூ. ஏன்னா என்னதான் நான் வந்து அவனை பார்த்து வளர்ந்தாலுமே அதுவே ஒரு ப்ரெஷர். ஏன்னா அவனை விட ஒன்று பெட்டரா இருக்கணும், லைக் அதை விட கீழே எப்படி இருந்துடக்கூடாதுன்ற ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். இப்போ நான் 19 இயர்ஸ், இஸ் 23. இப்போ 19 இயர்ஸ்ல எனக்கு தெரியும் வீட்ல பிரச்சனை இருக்கு, அண்ணா தான் வந்து ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்றான்னு. அவனுக்கு 19 இயர்ஸ் இருக்கும்போது தெரியாது இந்த மாதிரி வீட்ல பிரச்சனை இருக்கு, நீ தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த இன்னசென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே போயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பேசும்போது இப்போ அண்ணா இவ்வளோ பண்றான் போது அதுவே எனக்கு ஒரு ப்ரெஷரா இருக்கு. ஓகே, அண்ணா இவ்வளோ பண்ணும்போது நமக்கு அண்ணாக்கு எந்த பிரச்சனையும் ஃபியூச்சர்ல ஃபினான்ஷியலா பர்டன் எதுவும் கொடுக்காம நம்மளால முடிஞ்சதை நம்ம கொடுக்கணுன்றதுக்காகவே இப்போ எனக்கு வந்து நான் என்னதான் வெளியில போய் படிச்சாலும் எப்படியாவது நம்ம நல்லா பெரிய லெவல்ல வரணுங்கிற அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கு. ஸோ என்னதான் நம்ம வந்து பெரியவங்க தான் ஃபினான்ஷியலா எல்லாம் ஹேண்டில் பண்றாங்கன்னு சொன்னாலுமே லாங் டேர்ம்ல பார்த்தோம்னா மென்டலி வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அது வந்துடும், லைக் நம்மளும் வந்து நிறையவே பண்ணணும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடையாது. ஸோ அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. நான் தான் வந்து தம்பியை சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சதுலேருந்து நான் தான் எல்லாம் பண்ணேன். இப்போ கூட காலேஜ் ஃபீஸ்லேருந்து அவனுக்கு மொபைல்லேருந்து எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஸோ ஹெட்வெயிட் எல்லாமே பெரிய பசங்களுக்கு தான் வரும். அதுவும் இல்லாமல் அம்மா வந்து இப்போ சொந்தக்காரங்க காரில் போகும்போது அம்மா என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் எனக்கோசம் ஒரே ஒரு கார் மட்டும் நான் சாவறதுக்குள்ளே எனக்கோசம் ஒரே ஒரு ரைடு மட்டும் நான் அதில் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல, அது எனக்கு ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்காது. ஸோ லைஃப்பில் வந்து ப்ரெஷரை தாண்டி அவங்களுக்கு எதனா ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சார். ஆக்சுவலி இது வந்து எல்டர் யங்கர் அப்படி இல்லை, ஜெண்டர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. பொண்ணு வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாமா இல்லை வந்து வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. பசங்களுக்கு அப்படி கிடையாது. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு பையன் பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கானா யாரும் அதிகமாக எதுவும் கேட்க மாட்டாங்க. அவள் போகணுன்னா போகலாம், அவள் போக வேணான்னா இருக்கலாம். ஆனால் பசங்க அப்படி இருக்க முடியாது. என்னடா ஒரு ஆம்பளை பையன் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மேலே தான் திணிப்பாங்க. இன்னைக்கு நான் வேலைக்கு போகாமல் இருந்திருந்தா என் வீடு கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கும். ப்ளஸ் என்ன எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ ஏன் போகலை, நீ எதுக்கு போகலை அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. இதே நான் பையனாக இருந்திருந்தேன்னா என்ன அவ்வளோதான் செஞ்சுருப்பாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை நீ தானே பார்க்கணும் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்டர் எங்கரில் இல்லை, ஜெண்டரில் தான் இருக்குது. பொண்ணு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, பசங்களுக்கு ஆப்ஷன்ஸே கிடையாது. கரெக்டாக சொன்னாங்க சார் அவங்க. எங்கள் வீட்லேயும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சின்ன வயசுலலாம் எங்கள் அக்காக்கெல்லாம் அவங்க வந்துட்டு ராணி மாதிரி இருப்பாங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். 5வது படிக்கும் போதுலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன், இன்னமும் வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். இதுக்கு ஒரு ரெஸ்ட்டே இல்லை, இதுக்கு இல்லையா ஒரு எண்டுக்குன்ற மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அவங்க சொன்னது கரெக்டு தான், ஜெண்டரை பொறுத்து தான் இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றது. எத்தனை நாட்களுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பண்டிகைக்கு தயாராகிறோம்? இல்லை ஒரு மாதம் முன்னாடியிலேருந்தே தயாராக இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு தீபாவளியோ இல்லை பொங்கலோ இல்லை எந்த பண்டிகை வந்தாலும் அதை எப்படி பெண்கள் பார்ப்பாங்கன்னா, எங்கே நகை வாங்கலாம், எங்கே தோடு வாங்கலாம், எங்கே செருப்பு வாங்கலாம் அப்படி பார்ப்பாங்க. நம்மளை எங்கே கடை வாங்கலாம், எங்கே வட்டி வாங்கலாம், எங்கே வாங்கின கண்டோடலாம் புதப்படலாம் அப்படி யோசிப்பார். இன்னும் சொல்லப்போனால் பண்டிகையில் முதல்ல பிளான் பண்ணுறது எப்படின்னா பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு பிளான். அதை முதல்ல பண்ணுறதே ஆம்பளைங்க தான் பண்ணுவாங்க, அதுவும் ஆண்கள் தான். எல்லாத்தையும் வாங்கணும், வந்த உறவினர்களுக்கு சரியாக சமாளிக்கணும், அவங்க சைடு உறவினர்கள் வந்தால் அவங்கள எப்படி பார்க்கணும், நம்ம சைடு உறவினர்கள் வந்தால் எப்படி பார்க்கணும். அதனால் ஒரு மாதம் முன்னாடியே சத்தியமாக நம்ம தயாராக இருந்தால் மட்டும்தான் அதை திடீர் செலவுகளை சமாளிக்க முடியும். பண்டிகை காலங்கள் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நாம தயாராகிறோம்? டிவி விளம்பரங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். ஒரு 30 நாள் முன்னாடிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதில் சொல்லுவாங்க, வித்துடுங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் வித்துட்டு புதுசாக வாங்குங்க இந்த தீபாவளிக்கு அப்படின்வாங்க. அதுவும் இப்போயாவது இப்போ காலங்கள் மாறிடுச்சு சார். சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, அப்போ தைச்சு தான் போடுவோம். 30 நாள் முடியாது துணியை எடுத்துருவோம். அந்த துணியை எடுத்துகிட்டு போய் டைலர்கிட்ட கொடுப்போம். அவர் பிடி பீரியடில் பரேட் எடுக்கிற மாதிரி இப்படி தூக்கு அப்படி தூக்கு அப்படின்னு நம்மளை வந்து ரிங் மாஸ்டர் மாதிரி வாங்குவார். அந்த ட்ரெஸ் எப்போ கிடைக்கும்? கொடுத்துட்டோம். தீபாவளிக்கு முதல் நாள் மட்டும் நைட்டு தான் கொடுப்பார். அந்த 30 நாள் நாளைக்கு நாளன்னைக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளாக வந்துக்கிட்டே இருக்கும் சார். அதை கொடுத்துட்டு அதை அழகாக தைச்சு கொடுப்பாரா, கரெக்டாக இருக்குமா, பட்டாசு அப்பா எப்போ வாங்கி கொடுப்பாரு. அந்த நாட்கள் ரொம்ப அழகானது. எங்கள் அம்மா பாதுஷா செய்வாங்க சார். அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் செய்வாங்க. அந்த பாதுஷா இன்னைக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க, தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி. அது இன்னும் எத்தனை நாள் இருக்குது. கடைகள் போகும்போது அவ்வளோ பட்டாசுகள் விற்பாங்க, என்னென்ன விற்கிறாங்க, இது எதெல்லாம் வாங்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி அந்த நாட்கள் ரொம்ப அழகானது சார். இப்போ ஆன்லைனில் ட்ரெஸ் வாங்குறோம். உண்மையிலேயே புது ட்ரெஸ்னா என்ன பேர்? புதுசாக வாங்கி போட்டால் தான் புது ட்ரெஸ்ஸு. இப்போ யாரோ ட்ரையல் பார்த்ததை வாங்கி போட்டுட்டு புது ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே அந்த காத்திருப்பு பார்த்தீங்களா ரொம்ப அழகானது. அந்த காலத்துலலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்து புடவை எடுத்தாந்து கொடுத்தாலும் சட்டை எடுத்தாந்து கொடுத்தாலும் இது என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குலாம் கேட்குறது இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எனக்கு இவ்வளோ ரூபாய்க்கு புடவை எடுக்கணும், இவ்வளோ ரூபாய்க்கு சட்டை எடுக்கணும் அப்படின்றதுங்க. அதே போல் முன்னாடி அப்பா எடுத்தாந்து கொடுத்தா கட்டிக்கிட்டோம். இப்போ இல்லை, அப்படி இல்லை. நானும் ஜவுளி கடைக்கு வருவேன், எனக்கு இவ்வளோ ரூபாயில் இன்ன கலரில் இந்த பார்டரில் இந்த பக்கத்து வீட்டில் கட்டியிருக்கால அதை விட 1000 ரூபா சேர்த்து கொடுத்து வாங்கணும். 30 நாள் பதட்டமாக இருக்கா, சந்தோஷமா இருக்கா? பதட்டமாக தான் இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது. போன தடவை 4000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தோம், இந்த தடவை எவ்வளோ இதில் கேட்க போகிறாளோ,
ஒரு புடவையோட முடிச்சுக்கிட்டா பரவாயில்ல, தங்கச்சியும் கேட்டாலும் கேட்பா. குழந்தையாக்கு எவ்வளோ எடுத்து கொடுக்குறீங்க? நான் முடிவு பண்ண முடியும். கொழுந்தியாவுக்கு எடுக்கையில மட்டும் 1000 ரூபாய் சேர்த்து எடுமான்பேன் சந்தோஷமா. அதை தான் நான் கேட்குறேன். கொழுந்தியாகையில ஒரு சந்தோஷமா தானே. சொல்லுங்க, பண்டிகைகள்ல எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்க தயாராக? புது காலண்டர் எப்போ வாங்குறோமோ அப்போலேருந்து நம்ம தயாராகிடணும். என் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்தந்த பண்டிகைக்கு நிறைய லப்பர் பேண்ட் போட்டுருவாங்க. இப்போ தீபாவளி இன்னும் ஒரு 45 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேற்றே வெளியே ஆர்டர் போட்டு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா நேற்றே ஆர்டர் போட்டால் தான் 60+10 கேஷ்பேக் ஆஃபரோட தராங்கன்னு சிவகாசிலே ஆர்டர் போட்டோம். தீபாவளிக்கு இன்னும் நாள் இருக்குமாண்ணா, தீபாவளிக்கு நாள் இருக்கு, ஆஃபருக்கு நாள் இருக்குமான்னு கேட்குறா. ஆஃபருக்கு நாள் இருக்குமா, என்கிட்ட காசு இருக்கணுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. 45 நாளைக்கு முன்னாடி வாங்கினா ஒரு 10% எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்றாங்க. ஆனால் இந்த 45 நாளைக்கு நான் சேர்த்து வட்டி கட்டணுமேனா அதை பற்றி பேசாத, ஆஃபர் எவ்வளோ நாள் இருக்குதோ அதை பாரு அப்படின்றாங்க. ஆஃபரை பற்றி பேசி உங்களை ஆஃபர் பேசினாலே நம்ம ஆஃப் ஆயிடணும். ஆஃப் ஆனால் தான் அதுக்கு பேர் ஆஃபர். அந்த பலகாரம் சுடுறதுக்குன்னு ஒரு தயாரிப்பு பண்ணுவாங்க. எங்கள் அம்மாலாம் வந்து முறுக்கை வந்து 2 நாளைக்கு முன்னாடி சுட ஆரம்பிப்பாங்க. நாங்கள் அதை 6-7 மாதம் வரைக்கும் வச்சு கூட டின்னர் அடைச்சி வச்சு சாப்பிடுவோம். மழை காலத்தில் நானும் எங்கள் அப்பாவும் பொருள் உட்கார வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் எங்கள் வீட்டுக்காரம்மா சுட போகிற ஒரே ஒரு பலகாரத்துக்கு இப்போலேருந்து பிளான் பண்ணிட்டா. அந்த பலகாரத்தை எப்படி சுடணும், அதுக்கு வந்து முதல்ல மாவை வந்து அரைச்சி கொஞ்ச நாள் வச்சிருக்கணுமாப்பா. அப்புறம் சல்லடையில் இது பெரிய ப்ராசஸ் மாதிரி சொல்கிறான். சல்லடையிலலாம் சலிக்கணுமாப்பா. அதை எடுத்து நல்ல புது பாத்திரத்தெல்லாம் வைக்கணுமா. அப்படின்னா என்ன அர்த்தம், புதுசாக ஒரு பாத்திரம் வாங்கி கொடுறான்னு அர்த்தம். அப்போ தான் அந்த அதிரசம் நல்லா வரும். 20 ரூபாய்க்கு கொடுத்தா கடையிலே நல்ல அதிரசம் தர்றான். 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த 25 நாள் நான் படாத பாடு. சொல்லுங்க, பண்டிகை காலங்களில் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நீங்களாம் தயாராகிறீங்க? எப்போதுமே நம்ம வந்து பண்டிகைக்கு தயாரா இருக்கணும். எப்பவும் தயாரா இருக்கணும். ஆமா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம குடும்பத்தை வெற்றிகரமா நடத்த முடியும். அது அவங்களுக்கு மகிழ்ச்சி, எங்களுக்கு கஷ்டம். சொல்லுங்க, பண்டிகை காலங்கள்ல எத்தனை நாளைக்கு முன்னாடி நீங்க உங்க வீட்டுல தயாராகிறீங்க? சார், ஒரு பண்டிகைக்கு தயாராகணும்னா 1 வாரம் 1 மாசம்லாம் கிடையாது சார். 1 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிடணும் சார். இப்போ இந்த தீபாவளிக்கு ஒரு ஏசி வாங்கணும்னு வைங்க, 1.5 டன் ஏசினா அடுத்த தீபாவளிக்கு சென்ட்ரலைஸ்டு ஏசி. இந்த அக்ஷய திருதிக்கு 1 சவரன்ல நகை எடுத்தோம்னா அடுத்த அக்ஷய திருதிக்கு 2 சவரன். இன்னைக்கு தீபாவளி முடியுதுன்னா இன்னைக்கு என்ன வாங்கணுமோ அடுத்த தீபாவளிக்கு இதை விட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா வாங்கணுன்ற பிளானை வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாதான் சார். நீங்க சொல்ற பிளானுக்கு கட்டாயம் பெரிய பட்ஜெட் தேவை. ஏன்னா அந்த பட்ஜெட்ல துண்டு விழுகாம பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடியே தயாராகணும்னு நினைக்கிறேன். 45 நாளாவது வேணும் சார். ஏன் அப்படின்னா அடுத்த மாதம் தீபாவளி லாஸ்ட்ல கூட வரலாம். ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த மாதம் சம்பளத்துல பிடிச்சி வைக்கணும் எல்லாத்தையும். இந்த மளிகை தப்பா வாங்கினா பார்த்தீங்களா, சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா என் மனைவியே சொல்கிறேன், இந்த சமையல் எண்ணெய் எதுவுமே பண்ணாது, அது வேற விஷயம். இந்த 1 லிட்டர் கேனில் 5 வாங்கும். நம்ம ட்ராலியை தள்ளிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம். இந்த ஆண்கள் பூரா பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்பான் வரிசைக்கா. ஆன்லைன் ஷாப்பிங் கேள்விப்பட்டிருப்போம். ஆண்களே லைனில் நிற்கிற ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி நடக்கும். நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் எங்கள் அப்பா என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணார். இன்னைக்கு நான் என் பொண்ணோட ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு. தீபாவளிக்கு முன்னாடி இப்போ சொல்லிருச்சு, எப்போ 2 நாளைக்கு முன்னாடி நம்ம போகிறோம் மதுரைக்கு, அருப்போட்லேருந்து 12 மணிக்கு போகிறோம். ஏன் 1.5 மணி நேரத்தில் சாப்பாடு டைம் வந்துடும். பிரியாணி சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இந்த கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கிறோம். எப்போ 6 மணி வரைக்கும் ட்ரெஸ் எடுக்கிறோம். எடுத்துட்டு 7 மணிக்கு ஒரு கடையை சொல்லி அந்த கடையில் கறி தோசை சாப்பிட்றோம். பாருங்க, இவ்வளவு சேர்த்து என் பொண்ணோட ஆசையை நான் தீர்த்து வைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 45 நாளாக வேணும். இப்போ இருக்க பண்டிகை சூழலுக்கு எப்படி உங்க வீடு தயாராகுது? தென் தமிழகத்திலேருந்து வந்து வெளியூருக்கு வந்து வேலைக்கு வர இளைஞர்கள் ஒரு கம்பெனிக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லைனா ஏதோ ஒரு தனியார் முதலாளிகிட்ட வேலை பார்ப்பாங்க. இப்போ பண்டிகை வரும்போது அந்த முதலாளி போனஸ் போடுறதுலேருந்து தான் அவங்களுடைய பிளானே தொடங்கும். அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய இந்த தீபாவளி போனஸ்னு கொடுத்தாதான் அந்த 2 நாளைக்கு முன்னாடி சரி வீட்டுக்கு போவோங்கிற ஒரு எண்ணமே வரும். அது மாதிரி வெளியூரில் வந்து வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இன்னொருத்தவங்க தான் அவங்களுடைய பண்டிகையுடைய கொண்டாடக்கூடிய நாளையே தீர்மானிக்கிறாங்க. இவங்கெல்லாம் பண்டிகைக்கு எப்படி தயாராகிறோம்? நாங்கள்லாம் 1 மாதத்துக்கு முன்னாடி, 48 நாளைக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு முன்னாடி, இப்படி எல்லாம் சொன்னாங்க இல்லையா? குறிப்பாக ஒவ்வொரு ஆண்கள் பண்டிகைக்கு முன்னாடி எத்தனை நாளைக்கு முன்னாடி தயாராகிறாங்கன்னு பெண்களுக்கு தான் தெரியும். இவங்க சொல்ற இந்த திட்டமிடுதல்ங்கிறது நடக்குதா ஒவ்வொரு ஆண்கள்கிட்டையும்? பட்டிமன்ற பேச்சாளர் பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளைக்கு முன்னாடி நாங்கள் ரெடி ஆகணும் அப்படின்னாக்கா, சீசன் டைம்ல நாங்கள் சம்பாதிச்சு வச்சது தான். எங்கள் தீபாவளிலாம் பார்த்தீங்கன்னா அன்சீசன் டைம்ல வரும். சீசன் டைம்ல நாங்கள் சம்பாதிச்சு சேர்த்து வச்சாதான் அன்சீசன் டைம்ல நாங்கள் செலவு பண்ண முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படின்னாக்கா, அப்படியே அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த வேட்டி சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு மிடுக்க அப்படியே கிளம்பிற வெளியில. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம்னாக்கா, அந்த வருஷம் புதுசாக ஒரு ஸ்வீட் செய்யணும், அதை நல்லா வெரைட்டியாக செய்யணும், அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், அதையும் ஹெல்த்தியாக செய்யணும், அந்த குடும்பத்துக்கு நான் செய்வனும் தான் செய்யணும். அதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பண்டிகை வந்துருச்சுன்னா முன்னாடியே கடன் வாங்கணும். அப்போ அவங்க சம்பாதிக்கிற காசுலாம் எங்கே போகுது? அந்த பண்டிகை எப்போ எந்தெந்த கடையில் போய் என்ன பட்ஜெட்டுக்குள்ள நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கணும், அதையும் நாங்கள் யோசிச்சுக்கணும்.
புதுசா அந்த வருஷம் என்ன பலகாரம் செய்யணும் அதையும் நாங்க யோசிச்சுக்கணும். அதுல மிச்சம் மீதி எப்படி சேர்த்து வைக்கலாம் அதையும் நாங்க யோசிச்சுக்கணும். யோசி மண்டை மூலையே குழம்பி போச்சுங்க. சரி, ஹேர்லாம் கொட்டி போயிடுச்சு சார். வாக்கப்பட்டு வந்தப்ப 6 அடி இருந்துச்சு, இப்போ 6 அடி தான் சார் இருக்கு. அதிகமாக வீட்டில் திட்டமிடுவது ஆண்களா பெண்களா? இட்லி தோசைலாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, நாங்க வந்து தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் சாப்பிட்டோம், இன்னைக்கு அப்படியா? கிடையாதுங்க. எல்லாமே இப்போ ரொம்ப சராசரி ஆயிடுச்சு. அவர்களை வந்து திருப்தி படுத்தணுன்றதுக்காக புதுமையான விஷயத்தை வந்து நிறைய செய்யறது பெண்கள் தான். அதுக்கு 45 நாள்லாம் தேவை கிடையாது. புதுமையான விஷயங்கள்லாம் செய்றீங்க. கடையில் ஆர்டர் பண்ணுவாங்க சார், கரெக்டாக கடையில் ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த கடையில் இது கிடைக்கும்னு கரெக்டாக ஆர்டர் பண்ணுறது தான் அவங்க புதுமையாக செய்கிற விஷயமே. அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது இந்த ஆண்கள் தான். நாங்கள் தான் திருவிழா காலங்களில் அதிக மன உளைச்சலை சந்திக்கிறோங்கிறாங்க. அப்படி ஆண்கள் எந்த மன உளைச்சலை சந்திக்கிறது இல்லையா? தாய்மாமன் சீருன்னு ஒன்று இருக்குது சார். அது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் நாங்கள் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறோமோ இல்லையோ, கூட பிறந்தவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஒரு 500 ரூபா பணத்தை நேரில் கொண்டு போய் வச்சு கொடுக்கணும் சார். ஒரு வருஷம் என்னால் போக முடியலை. நான் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் அடித்து சொல்கிறேன், நான் உனக்கு ஜிபே பண்ணிடுறேன், நீ அதை அப்படியே இது பண்ணிடனோடனே எங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், நீ எனக்கு 100 ரூபா கொடுத்தாலும் நேரில் வந்து கொடுண்ணா. நான் சென்னையில் இருக்கேன், 500 ரூபா பணத்தை ஒரு பழத்தட்டில் வச்சு கொடுக்கறதுக்கு 1000 ரூபா டிக்கெட் போட்டு போய் வருஷம் வச்சு கொடுத்துட்டு வந்தேன் சார். இதில் அதிகமான மன உளைச்சல். அக்காங்கிறதும் ஒரு பெண் தான், மனைவிங்கிறதும் ஒரு பெண் தான். இந்த பெண் சமூகத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாகிறது ஆண்கள் தான் சார். எல்லா நாள்களும் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எந்திரிச்சாச்சும் வேலைக்கு போயிடலாம். அந்த பண்டிகை நாள் மணி பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எழுப்பி கறி வாங்க சொல்லுவாங்க. அப்போ அப்பயே ஆரம்பிச்சு நமக்கான மன உளைச்சல் ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் உறவுகள் கையாளுறதுக்கு பாருங்க, அதுல இருக்கிற மன உளைச்சல் பெரிய மன உளைச்சல். நம்மளாம் என்னன்னா முடிஞ்சா கொட்டிடுவோம், இல்லை சில நேரம் பேசாம வந்துக்குவோம். அவங்க கொட்டவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, எல்லாம் தட்டு பிடிச்சாமான்லேயே காட்டுவாங்க. டம்முன்னு போட்டா இன்னைக்கு அக்கா உள்ள வர்றது பிடிக்கல, அடுத்த குழம்புல வந்து ஏதாவது ஒரு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது சரியில்லை சரியில்லைன்னா ஓ மூஞ்சுக்கு இது போதாதா அப்படி என்ன அர்த்தம்னா ஏதோ ஒண்ணு நம்ம பிடிக்காத செஞ்சிருக்கோம். இப்படி பல்வேறு சூழல்ல பாத்தீங்கன்னா அவங்க எப்படி டைப்பை ரியாக்ட் பண்ணுவாங்க. வீடுகளில் நீங்க சொன்ன மாதிரி சொந்தக்காரங்க வர்றதோ, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்காத செய்கைகள்லாம் ஒன்று நடக்கும்போது அவங்களுடைய முகபாவங்களும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களும் எதெல்லாம் அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குது. ஒரு புது டிஷ் செஞ்சிருப்பாங்க, அதுக்கு என்ன பேர்னு அவங்களுக்கே தெரியாது. செஞ்சு முதல்ல கொண்டாந்து நம்மகிட்ட தான் கொடுப்பாங்க. ஏன்னா சோதனைகளை நாங்கள் தான். அதை வாய் வைக்கும்போது அங்கேருந்து ஒரு கேள்வி வரும், நல்லா இருக்குதா? நல்லா இருக்குன்னு சொன்னால் மிச்சம் இருக்குன்னு நம்ம தட்டுக்கு வந்துடும். நல்லா இல்லைன்னா மிச்சத்தோட நம்ம தலைக்கே வந்துடும். இப்போ அதை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் கோவப்பட்டுன்னு சொல்லேன், நான் கோவமாக இருக்குன்றதை நான் பேசி காட்டிடுவேன், இல்லைன்னா நான் திட்டி காட்டிடுவோம். ஆனால் அந்த பெண்கள் பேசவே மாட்டாங்க. மூஞ்ச பார்த்தீங்கன்னா மூணு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் மா எழுப்போம் அப்படின்னா அவங்க ஏதோ பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்க பாதிக்கப்பட்டது இல்லாமல் ஏன் கோபமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டா நம்ம சந்தோஷமா இருப்போம். இவ அதுக்கு கோபமா இருப்பாளோ, இவ இதுக்கு கோபமா இருப்பாளோ, ஒருவேளை அது தெரிஞ்சிருச்சோ, ஒருவேளை இது தெரிஞ்சிருச்சோ, நிறைய விஷயங்கள் இருக்கு சார். பண்டிகை காலங்கள்ல வீட்டில் இருக்கிற கணவன்கள் என்னெல்லாம் சேட்டை பண்றாங்க. பெரிய சரம் ஃபர்ஸ்ட் எடுத்தனா விடிய காத்தால வைப்பாரு சார். ஆப்போசிட் வீட்டில் அவர் வந்து ஹார்ட் பேஷண்ட் அந்த அங்கிள், பெரிய பெரிய அணுகுண்டா வெடிப்பாரு. நான் போய் சொல்லுவேன், வேணாங்க இது வந்து அவங்களுக்கு பாதிப்பா இருக்கும் அப்படின்னு. ஆனால் கேட்க மாட்டார். அதெல்லாம் தாண்டி பெரிய டென்ஷன் தீபாவளி பொங்கல் எல்லா விழா காலத்துலையும் நான் அனுபவிக்கிறது டீ சார். எதுக்கு தான் அத்தனை டீ குடிக்கிறாங்கன்னு தெரியல சார். நம்ம டிஃபன் முடிச்சு லஞ்ச் செய்யணும், ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம், நிறைய பேர் வந்திருக்காங்க, கண்டினியூஸாக கிச்சனில் தான் இருக்கும். டீ கிடைக்குமா? கொஞ்சம் போதும், கொஞ்சமாக இருந்தாலும் நிறையா இருந்தாலும் டீ வைக்கிறது ஒரு வேலை தானே. குடிச்சிட்டு குறை வேற, சக்கரை ஜாஸ்தி, இஞ்சி போட்டிருக்கலாம், ஏலக்காய் போட்டிருக்கலாம், டீ டீ டீன்னு ஃபெஸ்டிவல் டைமில் டீ தான் சார் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய, அவர் பண்ணுற சேட்டையில் மிகப்பெரிய சேட்டையாக நான் ஃபீல் பண்ணுறேன். டீ கேட்குறா, டீ நானே கேட்பேன் சார். எப்பயுமே நான் கேட்பேன், பண்டிகைனால கூட கேட்பேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வேலையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி காய்கறி வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த வாங்கும் போது சொல்கிற கிடையாது, வந்த பின்னாடி இந்த இன்னொரு பொருள் வாங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க. நான் என்ன செய்வேன், அப்போ டீ போட்டு அடிப்பேன். டீ போட்டு கொடுக்கும், போட்டு கொடுத்து மறுபடியும் போவேன், போயிட்டு மறுபடியும் வந்துடுவேன். வந்த பிறகு ஐயோ இந்த பொருள் மறந்துட்டேன், இது வாங்கிட்டு வாங்க, அப்போ டீ போட்டு கொடு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒழுங்கா ஒரே நேரம் சொல்லுங்க, ஒரு டீயோட முடிஞ்சிருக்கும். நீங்க ஒவ்வொரு நேரம் சொல்லும் போது எனக்கு ஒரு டீ தேவைப்படுது, எனர்ஜி வேணாமா இல்லையா? இந்த பண்டிகை காலம் வரும்போதே இந்த மீடியாவும் சோசியல் மீடியாவும் வீடுகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? சோசியல் மீடியாவும் வலைத்தளமும் என்ன செய்யுது, இந்த திருவிழாவை நம்ம விரும்பி கொண்டாடுறது இல்ல, நம்மளை கொண்டாட வைக்குது. கொண்டாடாட்ட இந்த சமூகத்துல புறந்தள்ளப்படுறோம். கொண்டாட முடியலன்னா இந்த சமூகம் நம்மளை விலக்கி வைக்கிற மாதிரி ஒரு மாயை கட்டமைக்கிற இந்த சூழல்ல அதிகமா மனவலிய கஷ்ட உடல் வலியை சந்திக்கிறது இந்த ஆண் வர்க்கங்க தான் என்னுடைய பாயிண்ட். நான் சொல்றது ஒன்றே ஒன்று தான், ஸ்டேட்டஸ் போடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு என் கூட வந்து நில்லு, இதுதான் சார் நான் சொல்லுவேன். ஆனால் ஷர்ட்டு ஒரு கலராக இருக்கும், வேஷ்டி ஒரு கலராக இருக்கும். அதுக்கு எதுக்கு சார் ஃபேமிலிக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் நாங்கள்? அது கண்டிப்பாக போட்டுகிட்டே வரமாட்டார். அன்றைக்கி தான் தலை குளிச்சுட்டு உடனே எண்ணெய் வலிச்சுன்னு வந்து நிற்பார்.
காலையில எழுந்திருக்கும் போதே தீபாவளி வாழ்த்து யார் போட்டா? எங்க வீட்ல இருந்து தீபாவளி வாழ்த்து வந்துதா, உங்க வீட்ல இருந்து தீபாவளி வாழ்த்துதா? அங்கேயே ஆரம்பிச்சிடும் சார். அந்த வலைதளங்கள், அந்த வாட்ஸ்அப் இது ஃபர்ஸ்டே அந்த வாழ்த்துல தான் சார் ஆரம்பிக்கும். அதாவது நல்ல நாள்ல ஸ்டேட்டஸ் போடல, ஸ்டோரி போடலனா நம்ம வீட்ல ஏதோ கெட்டது நடந்துருச்சுன்னு துக்க விசாரிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க சார். இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நிலவரம். நான் துபாயிலேருந்து வந்திருக்கேன். துபாயில் ஒரு 16 வருஷமா அங்கே இருக்கும்போது தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் கொண்டாடும் போது ஒரு வித்தியாசமான மனநிலை இருக்கும். ஊரில் கொண்டாடுற மாதிரி நம்ம ஒரு பண்டிகைகளை கொண்டாட முடியலையே, நம்மளால போக முடியலையே, அவங்கள பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோ முன்னாடியே பார்க்க முடியலையே, இந்த மாதிரி நிறைய ஏக்கங்கள் இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா நான் தலை தீபாவளி கொண்டாடினது 15 வருஷம் கழிச்சு. எப்படின்னு 15 வருஷம் கழிச்சா? ஆமா. எப்படின்னா ஊர்ல அங்க கொண்டாடுறது வந்து ஒரு தீபாவளி மாதிரி இருக்காது, ஒரு பொங்கல் மாதிரி இருக்காது. ஸோ தலை தீபாவளிங்கிறது அம்மா வீட்டில் வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் ஃபேமிலியோட 2 குழந்தைங்களோட வந்து என்னோட தலை தீபாவளியே கொண்டாடினேன். ஸோ அதனால என்னோட அனுபவங்கிறது டெஃபினட்டாக இந்த மாதிரி வலைதளங்கள் வந்து நம்மளை ரொம்ப வந்து ஏங்க வைக்குது. அதுதான் சொல்லணும். இங்க பாரு, இந்த பொண்ணு வந்து 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் போட்டிருக்கு, ஏன் எனக்கு வந்து நீ 1000 ரூபாய்க்கு தான் நீ எடுத்து கொடுத்துருக்க, அந்த மாதிரி ட்ரெஸ் போடலங்கிற மன உளைச்சல் ஒண்ணுனா, இன்னொன்னு எங்கேயாவது டூர் போயிடுறாங்க வேற, அந்த போட்டோவை அப்டேட் பண்ணிடுறாங்க வேற. அந்த போட்டோவை அப்டேட் பண்ணோன்னே வீட்டில் ஒரு பெரலையுமே வருது. அவங்கெல்லாம் பாருங்க, தீபாவளி 4 நாளைக்கு லீவ் போட்டுட்டு எல்லாரும் அந்தந்த ஊருக்கு போறாங்க, நம்ம வீட்டில் யாரும் போக முடியலையே அப்படிங்கிற மன உளைச்சலுக்கு நம்ம வர்ற மாதிரி இருக்கு. அவங்க வந்து பந்தா பண்றதுக்காக போட்டு நம்மளையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்கிறீங்க. பெண்கள்லாம் சமைச்சு தட்டில் போடுறாங்களா இல்லையோ, நெட்டில் போட்டுறாங்க. உடனே சிக்கன் குழம்புனா ஸ்டேட்டஸ், மீன் குழம்புனா ஸ்டேட்டஸ். என் பொண்டாட்டி ரசம் வச்சு கூட ஃபேஸ்புக்கில் போடுறான். 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க. 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க. நீ ஏன் போடலண்ணா? அவனா ரசத்தை பார்த்த வேண்டி, நான் தான் சாப்பிட்டவன்னு. அதாவது ஒவ்வொரு பட்டிமன்ற பேச்ச லைஃப் எப்படின்னாக்கா, நாங்க பட்டிமன்றம் பிடிச்சி திருப்பி வீட்டுக்கு போற வரைக்கும் எங்களோட உயிருக்கும் சரி, மானத்துக்கும் சரி உத்தரவாதம் கிடையாது. நைட்ல நாங்க அவ்வளோ தூரம் நாங்க டிராவல் பண்றோம். அப்ப அம்மா இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் உனக்கு வந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றப்ப அந்த பொருளோட அருமை உணர்ந்து வந்து அதை வந்து பார்த்து பண்ணுவான். அதே மாதிரி இப்போ வரைக்கும் என் பிள்ளைய பத்தி நான் பெருமையா சொல்லணும் அப்படின்னாக்கா, இது வரைக்கும் என் பிள்ளை என்கிட்டே இருந்து அம்மா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம அம்மா கஷ்டப்படுறா, ராப்பகலா கண்ணு முழிச்சா வந்து எல்லாத்தையும் பண்ண. ஏன்னா ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா இருக்கண்டா நீ தாராளமா கேளுடா, அப்பா இருக்கண்டா நீ ராஜா விட்டு சிங்க குட்டிடா, எங்க அப்பன் தான் எனக்கு ஒண்ணும் செய்யல, நான் உனக்கு எல்லாத்தையும் செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படி காலை தூக்கி விட்டுட்டு அந்த பிள்ளைங்களை வந்து தருதலையா வந்துட்டு ஆக்கி விட்டு போயிருவாங்க. ஆனா அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு தாயாக உங்களுடைய கஷ்டங்களை நீங்க குழந்தைங்க புரிய வைக்கணும்னு சொல்ற வரைக்கும் சரிட்டு. ஆனா அப்பாக்கள் அனைவரும் பிள்ளைகளை தருதலையாக ஆக்கி விடுவாங்கன்னு சொல்றது சார் நான் எல்லாரையும் சொல்ல கிடையாது சார். எவ்வளவு குடும்பங்கள்லாம் இன்னைக்கு தான் நினைக்காத ஒரு இடத்துக்கு தன் பிள்ளைகள் போகணுங்கிற மிகப்பெரிய கனவோட ஒவ்வொரு தகப்பனுமே இருக்காங்க. அதான் நீங்க என்ன மாதிரியான உங்க குடும்ப சூழல்களை புரிய வைப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்க, என்ன மாதிரி செய்றீங்க? என் பொண்ணு வந்து கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து நான் கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அதை புரிஞ்சிக்காம மற்ற பிள்ளைங்க மாதிரி ஐஃபோனை கேட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா கூட சொல்லுவார், குழந்தை அவ்வளோ இடத்துல படிக்கிறா, நம்ம வாங்கி கொடுத்துடலாம் சொல்லுவார். ஆனால் நான் தான் சொல்லுவேன், இன்னைக்கு நம்ம செஞ்சிட்டோம்னா பின்னாடி கல்யாணம்னு வரும்போது என்ன செஞ்சுதான் கேட்பாங்க. நம்ம இதெல்லாம் தான் சோர்ஸாக காமிக்கணுமே தவிர ஐஃபோனோ அவள் போட்ட ட்ரெஸ்ஸோ வந்து பேச்சா வராது. நகை நட்டு சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டத்தையும் நான் என் குழந்தைக்கு சொல்லி தான் சார் கொடுக்குறேன். என் பொண்ணுகிட்டயே நான் சொல்லுவேன், இவ்வளோதாம்மா அப்பா சொல்கிறாங்க பட்ஜெட்டு, 2000 ரூபாய்க்குள்ள தான் இன்னைக்கு எடுக்கணுங்கிறாங்க ட்ரெஸ்ஸு அப்படின்னு. அவள் போய் முதல் ட்ரெஸ்ஸு எடுக்கும் போதே அந்த பில்லை தான் பார்ப்பா. அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த பில்லை பார்த்துட்டு அப்பாவோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுப்போம், அதுக்குள்ள என்ன ரேட் இருக்கு அதை பார்த்துட்டு தான் அடுத்த ட்ரெஸ்ஸுக்கே அவள் போவா. இல்லை பட்ஜெட்டை அவரு டிசைட் பண்ணிடுறாரு, நீங்க எக்ஸிக்யூட் மட்டும் தானே பண்றீங்க. நீங்க பட்ஜெட் டிசைட் பண்ணி தானே அது உங்களுக்கு. இருந்தாலும் நான் அம்மா கிட்ட தானே வந்து கேட்குறாங்க குழந்தைங்க, பொண்ணுக்கு எடுத்து கொடுங்கிற பொறுப்பை தானே உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆமா எங்க நீங்களே ஏங்க அவ இவ்வளவு கேட்கறான் 4000 ரூபாய் கேட்கறான், நம்ம 2000 ரூபாய்க்குள்ள பண்ணுவாங்க, அப்புறமா வேணா அடுத்த வருஷம் அதை பண்ணிக்கலாங்கிற சொன்னா தானே நீங்க பட்ஜெட் பத்மநாபன் நீங்க அங்க வருவீங்க. கரெக்ட் தான் சார். இருந்தாலும் மனைவி கிட்ட தானே சில விஷயங்கள் அவங்க சொல்ல முடியும். ஏன்னா ஆண்கள் வந்து குழந்தைங்கிட்ட சொன்னா குழந்தைங்களோட மனசு கஷ்டப்படுங்களேங்க. மனைவி கிட்ட சொன்னாதான் மனைவி மூலியமா குழந்தைங்களுக்கு போகும். ஏன்னா அவங்க முதலையே என்ன இவ்வளவு இல்லை, அப்புறம் கடன் வாங்காம நம்ம தப்பிக்கலாம். இல்லைன்னா கடன் வாங்கி தானே சார் குடும்பம் நடத்தணும். அப்ப தீபாவளிங்கிறது ஒரு சுமையா தானே ஆகும். இப்ப நம்ம இவ்வளவு கலந்துரையாடி இருக்கோம், ஓகேங்களா? எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு பெண்ணும் ஒரு திருவிழா காலங்களை பத்தி ஆண்கள் என்ன சுமையை சுமக்குறாங்க, பெண்கள் என்ன சுமையை சுமக்குறாங்க அப்படிங்கிறத பேசணும்ல. பெண்கள் எதை திருத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? பட்ஜெட் என்ன இருக்கோ அதுக்குள்ள வாங்க பழகிக்கணும். எந்த விஷயத்திலையும் பிடிவாதம் பிடிக்க கூடாது சார். எதுக்கு எடுத்தாலும் மூஞ்ச உம்முன்னு வச்சிடாம அந்த எதுக்கு உம்முன்னு வச்சிருந்தீங்க சொல்லிட்டாவது தயவு செஞ்சு உம்முன்னு வச்சிருங்க.
அடுத்தவங்களை பார்த்து நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடாது சார். நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணாலே போதும். அடுத்தவங்களை பார்த்து டிசைட் பண்ணாமல் இருந்தாலே நல்லது. எதெல்லாம் அவங்க பெண்களாக இதை மாற்றிக்கிட்டா இன்னும் குடும்பம் சுமூகமா இருக்கும். கொஞ்சம் நல்லா சமைக்க கற்றுக்கணும். புரியுது உங்க ஆதங்கம். சமைச்சு மாறல போல இருக்க. ஒரு ஆண் எதை மாத்திக்கணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு? வேலையை வந்து பகிர்ந்துக்கணும். கொஞ்சம் அன்பா பேசினா போதும் சார், நாங்க காலிலே விழுந்துருவோம். அவங்க குடும்பத்தை நாங்க மதிக்கணும்னு சொல்ற மாதிரி எங்களையும் எங்க வீட்ல உள்ளவங்களையும் அவங்க முதல்ல மதிச்சாலே போதும் சார், அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். கல்யாணம் பண்ணும்போது அவங்க கிட்ட எவ்வளவு எதிர்பார்ப்பு அன்பு இருந்துச்சோ அதவே எப்போதும் எங்க கிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறாங்க சார். சார் எங்களுடைய மெனக்கெடல்களை அலட்சியப்படுத்தக்கூடாது சார். பண்டிகை காலங்களில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் செய்கிறோம் சார், சந்தோஷமாக எல்லாரையும் செய்கிறோம். ஆனாலும் ஊர் உலகத்தில் என்ன யாரும் செய்யாமையா இருக்கிறாங்க, நீ மட்டும்தான் சரியா அப்படின்ற ஒரு வார்த்தை அது ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுறேன் சார். சார் உட்காந்து பேசினாலே போதும் சார். ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. பண்டிகைகள் அப்படின்னாலே எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க நான் என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணுங்கிற ஒரு மாயைக்குள்ள போய் இன்னைக்கு இருக்கிற அநேக குடும்பங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கு. மற்றவர்களுக்காக நாம ஒரு பொருளை வாங்கணுங்கிற நிர்பந்தத்தையும் 2 பேருமே தவிர்க்கணும்.